ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா செம சம்பவம் நடந்துச்சு. லைவில் வந்துட்டு பவித்ரா அவங்களுடைய ஃபேமிலி, அவங்களுடைய சித்தி, அந்த பையன், அப்புறம் தம்பி 3 பேர் வந்திருந்தாங்க. ரொம்பவே பார்த்து நீங்கள் கண் கலங்கி எதுவாக இருப்பீங்க. இப்போ நம்ம அவங்களுடைய ஃபேமிலி, பவித்ராவோட ஃபேமிலி வந்ததுக்கப்புறமா செமையாக இருந்துச்சு. கண்ணீர் தான், பவித்ராவே கண்ணீர் தான். பவித்ராவோட ஃபேமிலி பேசும்போது தண்ணீர் தானாக கொட்டி விட்டது. அதேமாதிரி ஒரு பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் வந்து பிக் பாஸ் வந்து கொடுத்தாரு. என்ன கொடுத்தாருன்னா, அவங்க அம்மா வருவாங்களும் நம்ம ஏங்கிட்டு இருந்தோம். அவங்க அம்மாவால் வர முடியலையா, ஏன்னா அவங்க பாட்டிக்கு லைட்டாக நடக்க முடியாது போல இருக்குது. அதனால் கூட இருக்காங்களா, அதனால் இன்றைக்கி வரல. அதனால் சர்ப்ரைஸிங்காக வந்துட்டு அந்த வாய்ஸ் நோட் அமைச்சிருந்தாங்க, ரெக்கார்ட் பண்ண வாய்ஸ் நோட்டு. அதில் வந்துட்டு திடீர்னு சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. ஜனனி அப்படின்னோடனே அம்மா அப்படின்றாங்க. அப்போ ஃபஸ்ட்டு அம்மா பேசுனாங்க. என்னென்னா, நீ நல்லா விளையாடுமா, யார் பேச்சையும் கேட்காத, நல்லா ட்ரெஸ் பண்ணுற, இப்போ எதுக்கு அழற அப்படின்ட்டு, உன்னை பற்றி யார் என்ன சொன்னாலும் நீ கவலைப்படாத, உன்னோட கேம் என்னவோ அதை நீ விளையாடு. யார் இருக்காங்களோ இல்லையோ நீ அதெல்லாம் கொஞ்சம் கவலையே படாத. நீ இது வரைக்கும் தனியாக தான் இருக்க, எனக்கு தெரியும், நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ தூங்குற வரைக்கும் நான் முழிச்சிட்டு உன்னை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நானே தூங்க போகிறேன். நீ அதனால் வந்துட்டு அதெல்லாம் யோசிக்காத. நீ அழும்போது, நீங்களாம் அழுகும்போது நானே இங்கே அழுகுறம்மா அப்படின்னு ஒன்று அவங்க அப்படியே தேம்பி அழுகுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா இன்னொருத்தர் கண் கலங்குறாரு. யார்? நம்ம ராணவ் தான், வேறு யார்? ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் வந்து ராணாவோட ஃபேமிலியிலேருந்து வந்திருந்தாங்க. அவங்களுமே நல்லா சூப்பரான ஒரு ஃபேமிலி தான், அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் பவித்ரா இன்றைக்கி வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆனாங்க. நேற்று நைட்டு டென்ஷன் ஆனாங்க. எதுக்கு ஆனாங்க, ஏனானாங்கன்னு தெரில. உள்ளுக்குள்ளே யாராவது வந்து இது மாதிரி டென்ஷன் ஆனால் தான் நீ நல்ல ஒரு கேம் பிளேயர்னு சொன்னாங்களான்னு தெரியல. அதுக்கப்புறம் உன்னை பற்றி எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வெளியில் இருக்கவங்களுக்குலாம் தெரியாது. உன்னோட கேம் நீ விளையாடு, உனக்கு விருப்பம் போல் நீ விளையாடு, ஜெயிச்சிட்டவா, ஆல் த பெஸ்ட் சொல்லி முடிச்சு அடுத்த நிமிஷம் இன்னொரு ஜனனிமா அப்படின்னு வருது. யாரான்னு பார்த்தா அவங்க பாட்டி. யார் பேச்சையும் கேட்காத, ஃபஸ்ட்டு நீ எப்படி விளையாடுன்னு நினைக்கிறியோ அப்படி விளையாடு. என்ன, நீ நல்லா வருவ, நீ நல்லா கேம் விளையாடு. என்ன, நாங்கள் உன்னை அப்படி வளர்த்துட்டோம், என்ன செய்கிறது, தப்பு தான், நாங்கள் வளர்த்தது அந்த மாதிரி. உன்னை வந்து எங்கேயாவது அமுச்சிருக்கணும், உன்னை நாங்கள் எங்கேயும் விடவும் இல்லை, பொத்தி வளர்த்துட்டோம். சரி பரவாயில்ல, நீ நல்லா பண்ணுமா, நீ நல்லா தான் பண்ணிகிட்ருக்க, யார் இப்போ என்னடி பேச்சையும் கேட்காத, நீ பாடு இது பண்ண அழாத அப்படின்ற மாதிரி சொல்லணுன்னே அவங்க அப்படியே பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு வேறு அப்பா வேறு இல்லையா, அதனால் ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தாங்க. நான் உங்களுக்காக தான் இங்கே இருக்கேன்னு வேறு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ பயங்கர டச்சாக இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் ராணுவ வந்துட்டு இந்த பக்கம் பவித்ரா பக்கம் வரமாட்டான்னு நினைக்கிறேன். பட் என்னை கேட்டிங்கன்னா, பவித்ரா கிட்ட ராணுவ இந்த மாதிரி மூவ் பண்ணுறது பவித்ராக்குமே ஒரு ரிலாக்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அது ரிலாக்ஸாக வந்து மீறி அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அதை கேட்டுட்டு ராணுவ ஒதுங்கிறது அவருக்கு நல்லது. இதுக்கு மேலேயும் அது போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது பிரச்சனையாக போகும், இரிட்டேட்டாக போகும். கண்டிப்பாக வந்துட்டு ராணுவ நல்ல உலகத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகணும், இல்லை மேபி உண்மையிலே லவ் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தா கூட அது வந்துட்டு அவங்களுக்கு அக்செப்டன்ஸ் இல்லை அப்படின்னா அது கண்டிப்பாக இவருக்கு ஒரு பெரிய ஒரு பேக் ஃபயராக மாறிடும். 2 பேரும் நல்லவங்க தான், உண்மையாக சொல்லப்போனால் 2 பேருமே ரொம்ப நல்லவங்க தான், ரொம்ப பியூர் ஆட்டாக தான் இருக்காங்க. பட் 2 பேருக்குமே வந்துட்டு ஒத்துக்கலை அப்படின்னா 2 பேரும் ஒரு நட்பாக இருக்க முடியாது. ஸோ இங்கே அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. அதனால் ராணுவ ஒதுங்கினார்னா மேபி தேர் இஸ் எ சான்ஸ் பவித்ராவுக்கு தோணலாம். சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பவித்ராவோட அந்த ஃபேமிலி ப்ளஸ் அந்த அம்மா பாட்டி அவங்களுடைய பேச்சு எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.